ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 முடிஞ்சு இப்ப 26 12 மாதங்களுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் வந்து ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் கடக வீட்டுல இருப்பாரு, உச்ச நிலையில இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீனத்துல இருப்பாரு. 2027 ஜூன் வரைக்கும் அங்கதான் இருப்பாரு. அதே மாதிரி ராகு வந்து கும்பத்திலையும், கேது வந்து சிம்மத்திலையும் இருப்பாங்க. அவங்க நவம்பர் வரைக்கும், இந்த வருடம் நவம்பர் வரைக்கும் இந்த நிலையில தான் இருப்பாங்க. மெயினா ஆண்டு பலன்கள், ஒரு ஆண்டுக்கு உண்டான பொது பலன்கள்னு பாத்தீங்கன்னா குரு பகவானையும் சனி பகவான், அதுக்கப்புறம் ராகு கேதுகள் அவங்கள வச்சுன்னா மெயினா வந்து ஆண்டு பலன்களை கணிப்போம். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய கிரகங்கள் இவை. அதனால அதை வச்சுதான் வந்து மெயினா வந்து கணிப்போம். அதே மாதிரி குரு ஜூன் மாசம் வரைக்கும் மிதுன வீட்டுல இருப்பாரு. மிதுன வீட்டுல இருக்கும்போது 3 பாரு, அதாவது 5, 7, 9 குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை இருக்கு. அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள், ராசிகள்லாம் வந்து நல்ல ஒரு நிலையில, அதாவது என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய இருக்குதோ அந்த இன்பங்கள்லாம், கடன் தீரக்கூடிய அமைப்புகள்னா அந்த கடன் தீரக்கூடிய அமைப்புகள், வருமானம், குரு பகவான் என்ன கொடுப்பாரு, மெயினா வந்து காசை கொடுப்பாரு, பணத்தை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுப்பாரு. மெயினா குரு பகவான் எங்கெங்க பாக்குறாரோ குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அந்த குரு பார்வை படுற இடங்கள் எல்லாம், ராசிகள்லாம் வந்து நல்ல நிலையில இருக்கும். ஜூன் வரைக்கும் எந்தெந்த ராசிகளை பார்ப்பான், மிதுன ராசியில இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, அதுக்கப்புறம் தன்னோட ராசி, அதாவது தனுசு ராசியை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் கும்ப ராசியை பார்ப்பாரு. ஜூன் மாதம் வரைக்கும் இந்த 3 ராசிகளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் வரைக்கும் உச்சமா இருந்து தன்னோட நண்பரான விருச்சக ராசியை பார்ப்பாரு. செவ்வாயோட விருச்சக ராசியை பார்ப்பாரு 5ஆம் பார்வையா. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு ஜூனுக்கு மேல. அதுக்கப்புறம் தன் வீட்டை தானே பார்ப்பாரு, அதாவது தன்னோட மீன ராசிய. சனி பகவான் இருக்கிறாரு, மீன ராசியை பார்க்கறது ஒரு நன்மை. அதே மாதிரி சனி பகவானை பார்க்கறதும் ஒரு தனி சிறப்பு தான். ஏன்னா சனி வந்து தீய கிரகம், அதாவது என்ன சொல்றது, சனிகிட்ட இருக்கிற காரகத்துவங்கள்லாம் தேவையில்லாத காரகத்துவம்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து குறைஞ்சி, அதாவது சனி தரக்கூடிய கெடுதல்கள்லாம் வந்து குறைச்சிப்பாரு குரு பார்வையினால. இந்த அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி நடக்கிறது, சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கும். அதே மாதிரி கும்பராசி வந்து பாத சனி போய்கிட்டு இருக்குது இப்ப. அதே மாதிரி மீன ராசிக்கு ஜென்ம சனி போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேச ராசிக்கு விரய சனி போய்கிட்டு இருக்குது. கும்பத்துல ராகு இருப்பாரு. ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கும்பராசிக்கு. ஏன்னா ஜூன் மாசம் வரைக்கும் உங்க ராசிய ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவை வந்து குரு பகவான் பார்ப்பாரு. அப்போது பாவத்துவம் கொஞ்சம் குறைக்கப்படும். இப்ப இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரங்க இப்ப விரய சனியில இருக்கிறீங்க, சரியா? கையில காசு வரும். ஏன்னா 12ஆம் இடம் விரய சனினா என்ன, 12ஆம் இடம் தான் விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த விரயஸ்தானத்துல சனி பகவான் போயின்ற போது அது விரய சனின்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா விரயங்களை கொடுப்பாரு. என்ன விரயங்கள் அப்படின்னா, இப்ப 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சனிக்கு 3, 7, 10 இப்படின்ற சிறப்பு பார்வை இருக்குது. அந்த 3ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் தான் தடம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது காசு வரக்கூடிய ஸ்தானம், குடும்பம் அமையக்கூடிய ஸ்தானம், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கக்கூடிய ஸ்தானம். அப்புறம் வாக்குகளை, அதாவது நம்ம யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை காப்பாற்றக்கூடிய
ஸ்தானம் 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பொருளாதாரத்தை தடை பண்ணுவாரு சனி பகவான். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை வந்து நிறைவேற்ற முடியாத தன்மைகளை சூழ்நிலைகளை வந்து கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி காசு விரயமாகக்கூடியும். ஏன்னா ஏதாவது ஒரு இதுல இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் விரயங்கள்லாம் வந்து பார்த்து கவனமா கையாள்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ஜூன் வரைக்கும் குரு பகவான் இருப்பாரு. தைரியம் மீறிய ஸ்தானம், தைரியம் மீறியம் வெற்றி விஜயஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், எழுத்து கலைத்துறை அதெல்லாம் 3ஆம் பாவத்தை தான் குறிக்கும். இளைய சகோதரான அனுகூலங்கள் ஆராயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு தைரியமா செயல்படக்கூடிய தன்மைகள்லாம் குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி கலைத்துறை விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் நல்லபடியா கிடைக்கும். அவங்களாம் நல்லா ஷைன் ஆயிடுவாங்க. அதாவது விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அப்புறம் எழுத்து, தொழில்நுட்பத்துறையில் விஞ்ஞானத்துறைன்னு சொல்லுவோம்ல, அதாவது புதுசா தொழில்நுட்பம், இப்ப செல்போனு அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் அந்த சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு அமைப்புகள்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா வந்து மேசராசிக்காரங்க கண்டிப்பா கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜூன் மாசத்துக்கு பிற்பாடு குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போவாரு. 4ஆம் இடம் வந்து தாய் வீடு வாகனம் சொல்லுவோம், கல்வி ஸ்தானம் தான் அதுன்னு சொல்லுவோம். தாயால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் நல்லா இருக்கும். தாய் வழி உறவுகளால் தாய் மாமன்களால் உதவிகள்லாம் வந்து நல்லா இருக்கும். தாய் மாமன் தாய் வழி உறவுகள்ல கருத்து வேறுபாடு இல்லை சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா விரயசனி இருந்தால் எதையாவது விரயம் பண்ணணும் அப்படின்னு அமைப்புகள் இருந்ததுன்னா ஒரு வீடு வாங்குறதான கவனமா தான் இருக்கணும். பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கணும். வீடு வாகனம் அமையக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் வந்து கல்வி தரம் வந்து உயரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் பாவத்துவம் இல்லாம இருக்கும்போது, அதாவது சனி செவ்வாயோட பார்வையில இல்லாத வரைக்கும் அந்த கேது நல்ல விதமாகவே தான் பலன் கொடுப்பாரு. சூரியனை போலதான் பலன் கொடுப்பாரு. உங்க 5ஆம் அதிபதி போல அதிர்ஷ்டத்தை, ஏன்னா ராகு பகவான் மாதிரி கேது பகவான் கெடுக்க மாட்டார். அவரு ஃபுல்லா கெடுப்பாருன்னா இவர் வந்து கொஞ்சம், அதாவது ஒரு 75% அவர் கெடுப்பாரு அப்படின்னா இவர் ஒரு 25% தான் அதாவது தீமைகளை தருவார். அதனால பெரிய பாதிப்புகள்லாம் கிடையாது. 5ஆம் இடம் நல்ல விதமாவே இருக்கும். அதிர்ஷ்டம், குழந்தைகள், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம், அதிர்ஷ்டம்லாம் வந்து கண்டிப்பா வந்து தடைபட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. வேலையை கொடுக்கக்கூடிய இடம், கடன், நோய், எதிரி, வம்பு வழக்க கொடுக்கக்கூடிய இடம். அந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது வேலையில சிறு சிறு குழப்பங்கள், வேலையில சிறு குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். அதை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. வேலையை இந்த காலகட்டத்தில் எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. வேற வேலை பார்த்துக்கலாம், விட்டுட்டு வேற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற அமைப்புகள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து வேலையை விட்டுட்டா நமக்கு கிடைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா விரய சனி நடக்கிறதுனால பொருளாதாரத்துல கை வைக்கணும். ஏன்னா பொருளாதாரம் கிடைக்கக்கூடாதுன்ற அமைப்புகளை சனி பகவான் கொடுப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலைகள்ல கொஞ்சம் தடைகள் இருக்கும் தான். அதை வந்து கவனமா கையாள்றது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி கடன் தீரக்கூடிய அமைப்புகள், நோய் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதை வந்து ஜனனகால ஜாதக அடிப்படையில என்ன தசாபுக்தி நடந்துகிட்டு இருக்குது அதை வச்சு வந்து மெயினா வந்து சொல்லலாம். அதே மாதிரி உங்க 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை ஜூன் வரைக்கும் இருக்கும். கணவன் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். கணவன் மனைவிகளே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு.
அதுக்கப்புறம் நண்பர்கள், நண்பர்கள் மூலியமா அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பாரு குரு பகவான். லாபஸ்தானம், மூத்த சகோதரம், இளையதாரம்னு சொல்லுவோம். மூத்த சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லாம ரெண்டாவது திருமணத்திற்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அமையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.